Hi, hello, welcome to Revati's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான இட்லி தோசைக்கு தொடுக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் பாதி மூடி, துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம். அடுத்து பாசிப்பருப்பு 100 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 3, பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், புளித்தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, எண்ணெய், உப்பு. அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு அதில் 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பை நம்ம கழுவி எடுத்துருக்கோம். அதை நம்ம இதில் தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டோன்னா பருப்பு நல்லாவே வெந்துடும். அந்த டைமில் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு துருவி வச்சுருந்தா பாதி மூடி தேங்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இப்படி பேஸ்ட்டாக வேண்டாம் அப்படின்னா தேங்காய் சேர்க்காமல் நம்ம பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே அதே கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு இது கூட தண்ணியை 1 கப் அளவுக்கு தண்ணி, இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணி அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்ததுனால கரண்டி வச்சு கலந்தாலே நல்லா கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிறத நம்ம பருப்பு கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணியை விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை நம்ம இந்த சாம்பார் கூட ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.